பாப்பா, இதுதான் யாகசாலை வளர்க்குறது. இது நல்லா தொட்டு கும்பிட்டுக்க, நல்லா படிப்பு ஏறும், நல்லா அருள் கொடுக்கும், நல்லா நோய் நொடி இல்லாமல் சாமி வச்சிருக்கும் நம்மள. இந்த புகை நம்ம மேலே பட்டுச்சுனாவே அவ்வளோ புண்ணியம் நம்மளுக்கு. தொட்டு கும்பிட்டு நீர் எடுத்து வச்சுக்க. சரிம்மா. அம்மா, கோயிலில் சோறு போடுறாங்கம்மா, வா நாமளும் போய் சாப்பிடலாம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே போயிட்டாங்க, நீ என்ன அப்படியே கூட்டிகிட்டு வரது? நீ நேரமாக எந்திரிச்சு தண்ணி ஊற்றிக்கிட்டு கிளம்புனா தானே, அப்போ தான் நல்லா தூங்கிட்டே இருக்கிற. சரிவா, நாமளும் போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். அம்மா, இலை வைக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து தொடச்சிட்டு டேபிளை வைங்கம்மா. நீங்கள் பாட்டுக்கு ஃபோன் பேச்சுக்கிட்டு நேரத்தை வீணாக்காதீங்க. நம்ம பக்தர்கள்லாம் பசியோட காத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த டேபிள் காலியாக இருக்குல்ல, அந்த இலையை எடுத்துட்டு டேபிளை சுத்தமாக தொடச்சி போட்டு இலையை வைங்க. போனுக்குலாம் அப்புறம் ஒரு மதியானத்துக்கு மேலே பேச்சுங்க. ஏட்டி மைக்கில் ஒன்றத்தான் சொல்கிறாங்க, போய் சட்டனா இலைய வை. யாருக்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கிற? ஃபோனை காதில் வச்சானா யார் கூப்பிட்டானா எதையுமே கண்டுக்கிறதில்ல. எல்லாம் சாப்பிட்றதுக்கு உட்காந்துக்கிட்டு பாரு, வெறும் டேபிள் இருக்குது, இன்னும் துடைக்காம கிடக்குது, இலையை எடுக்காமல் இருக்குது. போய் அதை பாரு, ஃபோனையே பேசிட்டுக்காத. இவ சும்மாவே நின்றுட்டு என்ன சொல்கிறா இவ. இன்ன வரைக்கும் போய் நான் கொஞ்ச நேரம் உட்காரன்னுட்டு நல்லா உட்காந்து கதை பேசிவிட்டு வந்துட்டு என்னக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். போய் அந்த டேபிளில் நீ தொடச்சி விடு, நான் பின்னாடியே வந்து இலையை வைக்கிறேன். கீதா, தண்ணி ஊற்றுடி, சும்மா தான் நின்றுக்கிறேன், சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்ல. நான் கிளாஸ் நிறைய இருக்கு பாரு, எடுத்து குடி. இன்னும் வாயில் எடுத்து குடிக்க வைக்கணுமா மேடம்க்கு? எப்படியோ ஒரு இடத்த பிடிச்சி போய் உக்காந்துக்கிட்டாம்மா, சொல்லாம கொள்ளாம. அப்புறம் நீங்க கூப்பிட்டா வர மாட்டேங்கிறீங்க. இருங்க, 2 பந்தி பரிமாறிட்டு போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நானும் கையோட சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஒரு சேர் காலி ஆகிட்டு நான் வந்து உக்காந்துக்கிட்டேன். எப்படி என்னையும் கூப்பிட்டுருந்தா நானும் வந்திருப்போம்ல. என் பக்கத்து சேரும் காலியாக தான் இருந்துச்சு. நான் ஒன்று இந்த கூட்டத்தில் தேடி பிடிக்கிறதுல நீ தான் போய் சாம்பார் எடுத்துகிட்டு வர போனீங்களே, அந்த கேப்பில் இந்த அண்ணன் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. சரி விடுன்னு நானும் அப்புறம் கண்டுக்கிடல. அன்னை சாம்பார், ரசம், மோர் குழம்பு, பாயாச்சு, பொரியல் எல்லாமே இருக்குது. என்ன வேணுமே சொல்லுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிறோம்மா. சரிண்ணே. பொறுமையாக திருப்தியாக சாப்பிடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. கீதா, பாப்பாவில் மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனிச்சுக்கம்மா. நானும் அப்புறமா கூட சாப்பிட்டுக்கிறேன். அவன் முன்னையே பசிக்குன்னு சொன்னான். சரிக்கா, இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா? நம்ம பிள்ளை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் விடுங்க. குட்டி பாப்பா, சாப்பிடுடா, என்ன வேணுமே கேளு, அக்கா எடுத்துகிட்டு வர. சரியா? சரியக்கா. கீதா, ஒன்றை விட்டுவிட்டு அக்கா வந்துட்டேன்னு நீ எதுவும் என்ன நினச்சிக்கிடாத. வளைஞ்சு நடக்கவும் கிறுக்கிறுன்னு இந்த வெயிலுக்கு அப்படியே தலை சுற்றிக்கிட்டு வர மாதிரி ஆகிப்போச்சு. அத்தான் கொஞ்சம் சாப்பிட்றலான்னு நானே இடம் கிடைக்கும் உட்காந்துக்கிட்டேன். சரியா? இதில் என்னக்கா இருக்குது? நீங்கள் சாப்பிடுங்க, என்ன வேணுமே சொல்லுங்க. ஹலோ, ஊர் பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு. நம்ம யோக விநாயகர் கோயிலில் சிறப்பாக அன்னதானம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. பொதுமக்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பந்தியில சிறப்பாக பணியாற்றிய பக்த கோடிகள் அனைவருக்கும் நன்றி. கை கழுவுற பக்தர்கள் எல்லாம் அங்க டேங்கு கிட்ட வந்து கை கழுவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கொஞ்சம் அந்த இலையெல்லாம் எடுக்கிறதுக்கு ஆள் கம்மியா இருக்கு. கொஞ்சம் பக்த கோடிகள் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆங்காங்கே இருக்கும் பொதுமக்கள் வந்து அந்த பரிமாற இடத்துக்கு வந்து கொஞ்சம் வேலை பாருங்க. பத்மினி, உன்னோடைய வந்துட்டா? நான் இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பிள்ளைய காணுமே, எங்கே போனாலும் தெரியல. விளையாடையாது போயிட்டாலே என்ன, அங்கேயும் இங்கேயும் தேடிவிட்டு அப்புறம் இங்கே வந்தேன். ஆமாக்கா, சாப்பிட்டு முடிச்சுட்டோம். சரி, கையை கழுவிட்டு போகலாமேன்னு நான் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தேன். அவளுக்கு தெரியாதுல்ல, கை கழுவிட்டு கூப்பிட்டு வரலாம்னு. இப்போ தான் வந்தோம், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. நீங்கள் போய் சாப்பிடுங்க போங்க, நானும் பாப்பாவை பார்த்துக்கிறேன். கூட்டமாக இருக்குது பத்மினி, கூட்டம் குறையிட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். கோயிலுக்கு முன்னாடியாச்சும் கொஞ்ச நேரம் உக்காந்துக்கிட்டுக்கலாம். வா. ஆமாம், இந்த நெட்டவள்ளி எங்கே? நானும் வந்ததுலேருந்து என் கண்ணால் சிக்கவே இல்லை. கோயிலுக்கு வந்தாலா இல்லையா? ஆமாக்கா, அவள் கோயிலுக்கே இன்னும் வரக்கானோம். என்னமோ கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி தெரியுது. அங்கே எதுவும் போயிட்டு வருவாளா என்னமோ தெரியல. ஆனால் இன்னும் கோயில் பக்கம் அவளை காணோம். ஏன் கோயிலுக்கு ஒரு எட்டு வந்துட்டு இவத்தை தானே அப்புறமேட்டுக்கு கல்யாணத்துக்கு போனால் வேணாங்குதா? அது என்னமோ தெரியலக்கா, எனக்கு சரியா தெரியல எங்கே போய்க்கிறேன்னு. ஆனால் சொல்லிக்கிட்டு இருந்தா 2 நாளைக்கு முன்னே இந்த மாதிரிக்கா நம்ம கும்பாபிஷேக அன்னைக்கு கல்யாணம் இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான். முக்கியமானவங்க ஏதோ இங்கே புருஷ வகையில சொந்தக்காரு நெருங்கி சொந்த மாட்டேங்குது, அதுக்கு தான் போயிருப்பாளா என்னன்னு எனக்கு ஒரு சந்தேகம். சரி, என்னமோ பண்ணிட்டோம். பெரியவங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டால் கூட சொல்லலாம். அப்புறம் அவங்க பாட்டுக்கு போனால் நம்மளுக்கு என்ன தெரியும்? அது அவங்க மாமியாட்ட கேட்டிருப்பாளாட்டுக்குது. அவங்க மாமியார் தான் இல்லை, நீ போ இங்கே போ, நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சா அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னான். அதுக்கப்புறம் என்ன ஏது எனக்கு விளக்க தெரியலக்கா. அப்புறமா தான் ஃபோன் போட்டு பார்க்கணும் எங்கே இருக்கிற என்னன்னு.
ஆ சரி. அப்புறம் இது 7 நாளைக்கு மண்டல பூஜை இருக்க மாட்டேங்குது, மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் கேட்டேன் நான். 6 வேணாலும் சேர்ந்துக்கிட்டு பூஜை கொடுக்கலாமா? நாமெல்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு பூஜை கொடுத்து எதுனா சாப்பாடு நைட்டில் ஒரு நேரத்துக்கு கொடுத்துடலாமா? கொடுத்துடலாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு வரட்டும், என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு கொடுக்கலாம். ஒரு தக்காளி சோறு அந்த மாதிரி எதுனா கொடுக்கலாங்க பூஜை. சரி சரி. இன்னைக்கு யார் பூஜை கொடுப்பாங்கன்னு தெரியல. அப்புறம் சாயங்காலமாக தான் யார் என்னன்னு தெரியும். அப்புறமா சாயங்காலத்துக்கு போய் வீட்லயே சலுப்பா இருந்துக்காத. 7 மணிக்கு மேலேயும் வா, பூஜை இருக்குதான். சரிக்கா சரிக்கா, நான் வாரேன்.